25/4/2026 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 12ஆம் நாள் வசந்த ருதவ் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை நவமி கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மேஷ லக்னம், இருப்பு 2 நாழிகை 44 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:59 கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:11 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு இரவு 10:39 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:37 மணி வரை பூசம், அதன் பின்பு இரவு 11:50 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 11:50 மணி வரை மரண யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்னைக்கு இரவு 11:50 மணி வரை போராடம், அதன் பின்பு உத்திராடம். பூராடம் உத்திராடம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் சூரியன் மற்றும் புதன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, கடகராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் செவ்வாய் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான நாள் தான் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா, உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் பாவத்தில் உங்களோட சுகாதிபதி சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். நீங்கள் எடுக்கிற காரியங்களில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். இன்றைக்கி இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு நாள். ரொம்ப நாளாக ஒரு டென்ஷனில் இருந்தீங்க, அந்த டென்ஷன் கண்டிப்பாக குறையுங்க. அதேமாரி இன்றைக்கி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிறைய பேருக்கு இருக்குங்க. படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய நாள் தான். ஏன்னா உங்களோட சகாயஸ்தானம்ங்கிற 3ஆம் பாவத்தில் சகாய அதிபதி சந்திர பகவான் அதிகற்புதமாக உலா வர்றதுனால உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் அடைவீர்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்களின் உதவி தாராளமாக கிட்டும். படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு உபயோகரமான நாள் இருக்கும். ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மிதுன ராசினர்களே, இன்றைய தினம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இன்றைக்கும் இருக்கார். அதி அற்புதமான ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எப்போவோ கொடுத்த கடன் கூட இன்றைக்கி திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கடன் உதவி கேட்டு நீங்கள் எங்கேயாவது விண்ணப்பித்திருந்தீர்கள் அப்படின்னா உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நாள். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டது இன்றைக்கி வீணாக போகாது. உங்களுக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாள். ஏன்னா உங்களோட ஜென்ம ராசியில் சந்திர பகவான் உங்களோட ராசிநாதன். அதனால் மனசு அப்படி இப்படி கொஞ்சம் இருந்தால் கூட ஓரளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு ஒரு சிந்தனை அதிகரிக்க தோன்றும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷம் நிறைந்த நாள். ஏன்னா அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் பாவத்தில் 12ஆம் இடத்து அதிபதி, அதாவது விரையாதிபதி சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால சில பேருக்கு பூமி யோகம் உண்டாகும்.
அதாவது ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பயணங்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் லாபாதிபதி லாபஸ்தானத்திலே இன்றைக்கி இருக்கார். ஸோ ஒரு வருமானத்தை கொடுக்காமல் போக மாட்டார். ஒரு சந்தோஷமான நாள். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த எதிர்பார்க்குற அந்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழில் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி முதல்ல குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் சிலருக்கு உருவாகும். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கார் சந்திர பகவான். இன்றைக்கி கொஞ்சம் உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கலாம். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கிறது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் இந்த விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துக்கிற ஒரு பாக்கியம் கிட்டும். அதேமாரி இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரயாண வாய்ப்புகள், எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வரலாங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். அதை அமல்படுத்தி சந்தோஷமான ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு தந்தையார் அல்லனா தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்றைக்கி பாக்கியஸ்தானம்ங்கிற 9ஆம் பாவத்தில் சந்திரபகவான் இருக்கிறதுனால உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சில உதவிகளை வழியை செய்வார்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கிறதுல இருந்த குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக குறையும். இன்றைக்கி அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வரத்துக்கு முக்கியமான காரணமாக கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக சேரும். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி மனசில் ஏதோ ஒன்று இழந்துட்டோங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதை பற்றிலாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்காமல் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக இருங்க. மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது நல்லது. வாகன பயணங்களில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். புரியுதா? அதேமாரி டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷனை பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை அப்படியே செஞ்சுக்கிட்டுருங்க. ஓரளவுக்கு நல்ல நாளாக உங்களுக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள் தான் இன்றைக்கும். ஏன்னா கலத்திரபாவம்ங்கிற 7ஆம் பாவத்தில் கலத்திராதிபதி சந்திரபகவான் அதிக அற்புதமாக ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்றைக்கி இல்லத்தில் ஒரு மங்கள காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். மற்றபடி உத்தியோகத்தில் ஒரு உயர்வான சூழ்நிலை, தொழில் வியாபாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக காத்திருக்குங்க. இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் சந்திரபகவான் அதி அற்புதமாக இருக்கார். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு பகைருண ரோகாதிபதி. ஸோ மனசில் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் அடி தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க. சும்மா அதிர்தலைங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. அதற்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். படிக்கிற குழந்தைகளும் அதேமாதிரி தான். சரியா? இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களது ஆன்மீக எண்ணங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு திருநாள். உங்களோட பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்கிறதுனால
மனசில் ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும். இன்றைக்கி ஏதாவது ஒரு கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். அதேமாதிரி சில பேருக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு நெருக்கமான உறவு கண்டிப்பாக இன்றைக்கி அற்புதமாக இருக்கிறதுனால ஜாலியோ ஜிம்கானான்னு சந்தோஷமாக இருங்க. படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். மற்றபடி இன்றைக்கி உத்தியோகம் தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக நடைபெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.